வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி பாலக்கீரை சப்பாத்தி காலிஃப்ளவர் கேப்சிகம் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கட்டு பாலக்கீரையை எடுத்து நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கீரையை தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை வெந்ததுக்கப்புறம் தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 250 கிராம் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரை விழுதை எடுத்து ஆட் பண்ணி தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் மாவு எடுத்து நல்லா மெல்லிஸாக சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். தோசைகள் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி வச்சுருந்த பாலக்கீரை சப்பாத்தி மாவு எடுத்து போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாலக்கீரை சேர்த்துக்கிறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். காலிஃப்ளவர் கேப்சிகம் மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு தோலை பீல் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு காலிஃப்ளவர் பூவை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹாஃப் பாயில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, அடுத்து மசாலா பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இலை, 3 பீஸ் நட்சத்திர சோம்பு, ஒரு கிராம்பு, 1 இன்ச் பட்டை, அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு குடமிளகாவை எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸில் பாக்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து வேக வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லா மசாலாவும் ஒன்றா ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். கடைசியில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். சுவையான பாலக்கீரை சப்பாத்தி காலிஃப்ளவர் கேப்சிகம் மசாலா ஃப்ரை ரெடி.